ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிமா சொசைட்டி. இந்த வீடியோவில் புஷ்பா 2 படத்தை பற்றின ஒரு சில விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புஷ்பா 1 2021 டிசம்பரில் ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷம் கழித்து புஷ்பா 2 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. புஷ்பா 1 400 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. புஷ்பா பார்ட் 1 நான் ரீசெண்டாக திரும்பியும் பார்த்தேன். புஷ்பா பார்ட் 1 ஒரு ஆவரேஜான படமாக தான் இருக்குது. இந்த கேஜிஎஃப் படம் வந்ததுலேருந்து நிறையா படம் கேஜிஎஃப் சாயலில் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த கேஜிஎஃப் சாயலில் வந்த ஒரு படம் தான் இந்த புஷ்பா. இந்த படத்தில் புஷ்பானா ஃப்ளவர்னு நினச்சிங்களாடா ஃபயரு, அந்த மாதிரி நிறையா வந்து அதை திரும்பி 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 சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. புஷ்பானா ஃப்ளவர்னு நினச்சிங்களா ஃபயர். இந்த படத்தில் நிறைய குபீர் சிரிப்பு மூமெண்ட்ஸ் வந்து இருக்குது. புஷ்பா என்ன ஒரு சைடு தூக்கி நடக்கிறாரு அப்படின்னு கேட்டால் இவனுங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினச்சேன்னா, சின்ன வயசுலேருந்து சந்தன மரம் தூக்கி தூக்கி அப்படி ஆச்சு, அந்த வெயிட் தூக்கினால அந்த கை வந்து கீழே இறங்கிடுச்சு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி. ஆனால் இவங்க சொன்ன ரீசன் பார்த்தா செம சிரிப்பு தான் வருது. இவங்க ஹீரோ கேரக்டருக்கு பில்டப் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லி படத்தில் நிறைய கேரக்டர்ஸை வேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. முக்கியமாக அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர போலீஸ் கேரக்டர். இந்த படத்தில் போலீஸ்காரங்க 2D உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, போலீஸ்காரன் லைட்டாக மேலே பார்த்தா அந்த கட்டை இருக்கிறதெல்லாம் அப்படியே அப்பட்டமாக தெரியும். அதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டானுங்க இந்த படத்தில் இருக்கிற போலீஸ்காரனுங்க. இந்த படத்தில் ஸ்ட்ராங்கான கேரக்டர்னு எவனுமே இல்லை. எல்லாத்துக்குமே பில்டப் மட்டும்தான் இவனுங்க வந்து புஷ்பாவுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க ஒளி இவனுங்க ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறானுங்க. இந்த படத்தில் போலீஸ் கேரக்டரு, அந்த ஜாலி ரெடி, அப்புறம் மங்கள சீனு, இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் புஷ்பா கிட்ட வந்து அடி வாங்கிட்டு போகிறாங்க. அப்புறம் படத்தில் ஹீரோயின் பற்றி முக்கியமாக சொல்லி ஆகணும். அவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணுற சீன்லாம் செம அல்டிமேட்டாக வந்து இருக்கும். இவங்களுக்கு ஹீரோவை பிடிக்காம ஆனால் பிடிக்குமாமா. பார்ட் 1 புஷ்பா பெரிய ஆளாகிடுறாரு. அப்புறம் எதுக்கு ஃபகத் ஃபாசில் கேரக்டர் உள்ளே கொண்டு வராங்கன்னே தெரில. கேட்டால் பார்ட் 2க்கு இவர் தான் வில்லனாமா. சரி, ஒரு ஹீரோ வில்லன் கான்ஃப்ளிக்ட்னா எப்படி இருக்கணும், ஒரு ஃபைட்டு, அதாவது ஹீரோ கிட்ட வந்து எப்படி வந்து வில்லன் வந்து எப்படி ஹீரோவுக்கு வந்து குடைச்சல் கொடுக்குறாரு, அதை வந்து எப்படி வந்து ஹீரோ வந்து சால்வ் பண்ணுறாரு, இந்த மாதிரியெல்லாம் கொண்டு போனால் நல்லாயிருக்கும். ஆனால் இவனுங்க எதுவுமே பண்ணுறது கிடையாது. கிளைமேக்ஸில் 2 பேரும் சட்டையை கழட்டிட்டு நின்னா இது ஒரு சீனுன்னு எடுத்து வச்சுருக்கானுங்க படத்தில். புஷ்பா பார்ட் 1ல் ஆறுதலாக இருந்த ஒரு விஷயம் வந்து சாங்ஸ் மட்டும்தான். பட் நார்த்தில் இந்த படம் வந்து பயங்கரமாக ஓடி இருக்கு. ரைட்டு, இப்போ வாங்க பார்ட் 2 கதைக்கு வருவோம். அக்டோபர் 2022 புஷ்பா 2ஓட ஷூட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது 5 டிசம்பர் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, அதாவது நாளைக்கு. படத்தோடைய பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட 400லேருந்து 500 கோடி கிட்ட இருக்கும். படத்தோடைய ரன் டைம் கேட்டால் தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. 3 மணி நேரம் 33 நிமிஷம். படம் வந்து 2D 3D ஐமேக்ஸ் ஃபார்மேட்லலாம் ரிலீஸ் ஆக போகுது. சரி, ஃபஸ்ட்டு இந்த படத்தில் இருக்கிற ஒரு சில ஹைலைட்டான விஷயங்களை பார்ப்போம். இந்த படத்தில் போர்ட்டில் நடக்கிற ஒரு ஃபைட் சீன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் புஷ்பா 2 டீசரில் வந்த ஒரு ஃபைட் சீன் வந்து காட்டியிருப்பாங்க. அந்த ஃபைட் சீனுக்காக கிட்டத்தட்ட 50லேருந்து 60 கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்களாம். இந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸை டி சீரிஸ் வந்து 65 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. புஷ்பா பார்ட் 2 படத்துக்கு அவ்வளோ பெரிய ஹைப்பெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியலை. படத்தில் ரிலீஸ் ஆன சாங்ஸ் எல்லாமே ஒன்றுமே சரியில்லை. படத்தில் புஷ்பா, சூசைக்கி, கிசிக்கு, ஃபீலிங்ஸ்ன்னு 4 சாங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதில் ஃபஸ்ட்டு 2 சாங்ஸ் வந்து கேட்குறக்கு ஓரளவுக்கு வந்து இருக்குது. படத்தில் அந்த சாங்ஸில் மெயினாக தமிழ் லிரிக்ஸ் எல்லாம் ரொம்ப மட்டமாக வந்து இருக்குது. மெயினாக ஃபீலிங் சாங்ஸு, அப்புறம் அந்த கிசிக் சாங்கில் வந்த ரிலிக்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே இல்லை. இந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து இருக்கார். ஆனால் அவருக்கும் ப்ரொடியூசருக்கும் சண்டைனால தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து வெறும் சாங்ஸை மட்டும் கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோரை நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்க வேணாம்னு சொல்லி வெளில வந்துட்டார் படத்தை விட்டு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க்கை தமன் அப்புறம் சாம் சிஎஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு தமன் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு, செகண்ட் ஹாஃப்க்கு சாம் சிஎஸ் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. புஷ்பா 1ஓட வெற்றிக்கு ஊ சொல்றியா சாங் வந்து ஒரு முக்கியமான காரணம். அதே ஃபார்முலா வச்சு நான் இப்போ கிசிக் சாங்கை இறக்குறேன் பாருன்னு சொல்லி கிசிக் சாங்கை ரிலீஸ் பண்ணாங்க. ஸ்ரீரீலா வச்சு டான்ஸ் ஆடினாலும் இந்த கிசிக் சாங் வந்து அவ்வளோ நல்லா வந்து இல்லை. ஸோ புஷ்பா 2 வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது.
ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி வரப்போகுதுங்கிறத. நீங்கள் புஷ்பா 2க்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் சினிமா சொசைட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே, பாய்.